ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் 7 தமிழ் இப்போ லைவ் அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரவீனா அவங்க அம்மா கூடயே வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் மணி ரொம்பவே சோகமாக இருக்காங்க. என்ன ஆச்சு, அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, எதுக்கு இவங்க வெளியில் போகிறாங்க அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம இப்போ ஃபுல்லாக பார்க்கலாம். தேர்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆன உடனே வேற லெவல் சர்ப்ரைஸ் வந்து ரவீனாக்கு கொடுத்தாங்க. ஆல்ரெடி வந்து ரவீனாவோட ஆன்டி வந்திருந்தாங்க. ஆன்டின்னு மணியை வச்சு செய்ன்னு செஞ்சுட்டாங்க. மணி வந்து ஆன்டி பிடிங்கிடுச்ச ஆன்டின்ற மாதிரி வேற லெவலில் ஃபன் பண்ணி ட்ரெண்டிங் ஆயிட்டாங்க அமெரிக்கன் ஆன்டி. என்னதான் இருந்தாலும் ரவீனாவோட அம்மா வந்திருக்கணும்ல, அவங்க வந்திருந்தா வேற லெவலில் இருந்திருக்கும்ல. மணியை கிழிச்சிருந்தா கூட அவங்க அம்மா வந்திருக்கலாம்ல அப்படின்னு நம்ம மட்டும் இல்லை, ரவீனா மணி கூட அதே தான் நினைச்சாங்க. ரவீனா மணி கூட என்ன நினைச்சாங்க, அம்மா வந்திருக்கலாம், அம்மா வந்திருந்தா ஒருவேளை இப்படி பேசியிருந்திருக்க மாட்டாங்களா அப்படின்னு மணியும் ஃபீல் பண்ணியிருந்தாரு, ரவீனாவும் ஃபீல் பண்ணியிருந்தாங்க. ஆமா, அம்மா வந்திருந்தா இப்படி எல்லாம் பேசியிருக்க மாட்டாங்க, அம்மா என்ன ஃபீலிங்ஸ்ல இருக்காங்க அப்படின்றதும் தெரியல, ஒருவேளை அவங்க டபுளா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்றதெல்லாம் தெரியாம ரொம்பவே கன்ஃபியூஷன்ல இருந்தாங்க. 2 நாள் மணி பேசாமல் இருந்தாங்க. 2வது நாள் வந்து நைட்டு நிலாசோறு சாப்பிடும்போது 2 பேருமே உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது என்ன பேசுனாங்க அப்படின்னா, இந்த மாதிரி என்னை விட்டுட்டு போகாத, எங்கள் அம்மா வந்து சொன்னது தப்பு தான், நானே கேட்கணும்னு இருந்தேன், ஆனால் எங்கள் ஆன்ட்டியை கேட்க முடியல, ஏன்னா என்னோட நல்லதுக்காக தானே சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் விட்டுட்டேன், இல்லைன்னா நான் கண்டிப்பாக கேட்டிருப்பேன், ஐம் சாரி அப்படி இப்படின்னு சொல்லி பேச்சப் ஆகிட்டாங்க. இப்போ இதெல்லாம் நடந்து முடிஞ்சவுடனே வேற லெவல் சர்ப்ரைஸ் வந்து ரவீனாவுக்கு கொடுத்துருக்குறாங்க. ரவீனாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாய் கண்ணெல்லாம் கலங்கி ஐயோ என்னடா நடக்குதுன்ற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரவீனாவோட அம்மாவை கூட்டிட்டு வந்திருக்காங்க. ரவீனாவோட அம்மாவை கூட்டிட்டு வந்து ரவீனாவையும் அவங்க அம்மாவையும் மீட் பண்ண வச்சிருக்காங்க பிக் பாஸ். இது வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். பட் இப்போ எல்லாருமே சொல்றது என்னன்னா, அவ்வளோதான், ரவீனா இப்போ போக போறாங்களா, ரவீனாவோட எவிக்ஷன் ஆகுது அப்படின்றது தான் இப்போ எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இது ரவீனாவோட எவிக்ஷன் கிடையவே கிடையாது. ஏன் இது எவிக்ஷன் கிடையாது அப்படின்னா, இந்த தடவை சிங்கிள் எவிக்ஷன் தான் இருக்கும். கண்டிப்பாக டபுள் எவிக்ஷனுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வந்து 3 பேர் தான் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க. இதில் 2 பேர் அமிச்சிட்டா வந்து இது பெரிய கான்ட்ரவர்சி ஆகும் அப்படின்றதுனால கண்டிப்பாக ஒருத்தரை தான் வெளியில் அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விக்ரம் தான் ரொம்ப ரொம்ப கம்மியான ஓட்டுகளில் இருக்கிறாரு. ஸோ அதனால விக்ரம் கன்ஃபார்ம் வெளியில் போகிறாரு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அவர் தான் வெளியில் போகிறாரு. ரவீனா வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஓட்டிங்கில் இருக்காங்க அப்படின்றதுனால அவங்க வெளியில் போக மாட்டாங்க. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி விசித்ரா ஃபர்ஸ்ட் சேவ் அப்படின்றதுனால 2 பேர் எலிமினேஷன் எல்லாமே சொல்லியிருக்காங்க. பட் எலிமினேஷன் கிடையாது. இவங்க சும்மா வந்திருக்காங்க, ஒரு இதுக்காக தான் வந்திருக்காங்க, ரவீனாவை பூஸ்ட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்க, அவங்க கேமை இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்காங்க. ஏன்னா ரவீனாவோட கேம் போயிடுச்சுனாலே மணியோட கேமும் போன மாதிரி தான், மணியோட ஸ்ட்ரென்த்தும் போன மாதிரி தான். பிகாஸ் மணியால் தான் இப்படி ஆனாங்க ரவீனா அப்படின்ற மாதிரி தான் உள்ள ஃப்ரேம் ஆகும் அப்படின்றதுனால உள்ள 2 கண்டஸ்டன்ட் வச்சு சும்மாவா உட்கார வச்சுட்டு இருப்பாங்க. இவங்க சோகத்தில் முழுகி இருக்கிறத பார்க்கறதுக்கா, இவங்க நல்லா விளையாடணும், இவங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி ஒரு பூஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரவீனா அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலிங்லுமே இல்லை. அவங்க மாதிரி ஜாலியாக என்டர்டைனிங்காக வேறு லெவலில் ஃபன் பண்ணிட்டு அர்ச்சனாவை செஞ்சுட்டு உள்ளே இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அது ஒரு பிரச்சனையே கிடையாது. இவங்க சும்மா பண்ணுறாங்க ஒரு ஸ்டண்ட்டுக்காக. இது இன்னும் பெரிய வியூவர்ஷிப்பை கொண்டுட்டு வரும். பிகாஸ் இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் என்னென்னா, இன்றைக்கும் நாளைக்கும் பெருசாக ஒரு கண்டென்ட்டே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் எந்த ஒரு விவாதமும் இல்லை, எந்த பிரச்சனையும் வந்து அட்ரஸ் பண்ண போகிறது கிடையாது, பேச போகிறது கிடையாது. அதனால் எதுவுமே இல்லை. என்னடா பண்ணுறது, ஏதாவது ஒன்று பண்ணணும்ல, டிஆர்பிக்காக எதாவது பண்ணணும்ல. அதுவும் இல்லாமல் நாளைக்கு மிஞ்சி போனால் வந்து எலிமினேஷன் வச்சு தான் நாளைக்கு ஓட்டுவாங்க. அதனால் இன்றைக்கி ஏதாவது கண்டென்ட் இருக்கணும்ல. இன்றைக்கி ஆல்ரெடி கண்டென்ட்டே இல்லை, இந்த வாரம் ஒன்றுமே நடக்கல, பாச பொழிவு தானே நடந்துச்சு. அதனால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கூட ரவீனாவோட அம்மாவை கூட்டிகிட்டு வந்திருக்கலாம். பட் ரவீனாவோட அம்மா வந்தது வந்து ஒரு பெரிய பரபரப்பை தான் கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லணும். ஏன்னா ரவீனாவோட அம்மா வந்து மணியை என்ன பேச போகிறாங்க, இல்லை அமெரிக்கன் ஆண்டி பேசினதை எதிர்த்து பேசுவாங்களா, இல்லை அவங்க பண்ணது தப்புப்பா மன்னிச்சிருப்பா, அவங்க அப்படிலாம் பேசியிருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்களா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் ஈகராக பல பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அம்மா என்ன சொல்ல போறாங்கன்னு. அவங்க அம்மா வந்தது கூட யாருக்கும் ஹாப்பி கிடையாது, அவங்க அம்மா வந்தது கூட யாருக்கும் ஆச்சரியம் கிடையாது. மணி அவங்க அம்மா இப்போ என்ன செய்ய போறாங்க, மணி என்ன கதிக்கு ஆளாக போகிறார் அப்படின்றது தான் இப்போ எல்லாரோட கேள்வியா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.